ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். நான் மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு நம்ம கூட நம்ம நண்பர் GS ஆட்டோமோட்டிவ் இருக்காரு. ஆமா, ஈரோடு தான் வந்திருக்கேன். ஸோ வெரி குட் ஈவினிங் ப்ரோ. குட் ஈவினிங் ப்ரோ. என்னன்னா, இப்போதைக்கு எனக்கு முன்னாடியே நீங்க வந்து சிரோஸ் வீடியோலாம் போட்டீங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது நீங்க தான் சரியான ஆள் சிரோஸ் பத்தி பேசுறதுக்குன்னு சொல்லிட்டு சிரோஸே பேசுவோம். சிரோஸ் ஓகேங்க. கியா சிரோஸ், சிரோஸ்னு சொல்றாங்க, சைரோஸ்னு சொல்றாங்க. எதுதான் சரியான பெயர்? இல்ல, நானும் அதை சொல்லிட்டேன் வீடியோல. எனக்கு சிரோஸ்னு சொல்ல தோணுது, நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு சைரோஸ்னு சொல்லுச்சு, சொல்லிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா. ஸோ கியா சைரோஸ் எப்படிப்பட்ட வண்டி? இது கியாவோடைய 2வது காம்பேக்ட் எஸ்யூவி. அது பார்க்கறதுக்கு வேகனார் அண்ணன் மாதிரி இருக்கு, ஆனா காம்பேக்ட் எஸ்யூவின்றாங்க. அதை பத்தி தங்களுடைய அபிப்பிராயங்கள் இதெல்லாம் ஷேர் பண்றீங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் வண்டி வந்தப்போ எல்லாத்துக்குமே இருந்த ஒப்பீனியன் என்னன்னா, வண்டி என்னடா ஒரு பாக்ஸியா இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்புறம் பார்த்த உடனே எல்லாத்துக்குமே சொன்னது ஸ்கோடா எட்டி, வேகனாருங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கார்னா அந்த லேண்ட் ரோவரோட டிஃபெண்டர் வந்து குட்டி பண்ணி வச்சா இப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. டிஃபெண்டர்லாம் நான் சொல்லுவேன், எனக்கு அப்படி தோணுச்சு. இல்ல, எனக்கு அந்த ப்ளூ கலர் பார்த்தப்போ எனக்கு ஒரு பர்சனலா தோணுச்சு. சரி, ஓகே, இவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க, பட் இது வந்து மார்க்கெட்டுக்கு வந்தாதான் தெரியும். ஏன்னா வண்டியை பார்த்த உடனே ரிஜெக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றது மனசுல இருந்துச்சு. நம்மளும் அப்படிதான் எஸ்பிரஸோ அப்படிதான் நினைச்சோம். எஸ்பிரஸோ எவ்வளவு ஓடுது. ஸோ ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது எனக்கு கியா கரன்ஸ் வந்துச்சு. ஓகேவா? ஸோ லுக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து நீங்க சொன்ன மாதிரி தான் பாக்ஸி, ஒரு வேகனாரை கொஞ்சம் பெருசு பண்ணி, அதாவது ஒரு சில பல வண்டிகளுடைய மிக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஒரு ஸ்பேசியஸான ஒரு வண்டி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஸ்பேஸ் தான் வந்து இந்த டிசைனுக்கான காரணம். ஸோ இந்த வண்டி எதோட போட்டி போடுது அப்படின்னு பார்த்தோம்னா, உள்ளுக்குள்ளேயே அவங்க அண்ணன் இருக்கான், அண்ணன் தம்பி 2 பேரும் அண்ணன் தம்பி அடிச்சுக்கிங்கடா அப்படிங்கிற மாதிரிதான் சானட்டும் இருக்கு, சைரோஸும் இருக்கு. இது எப்படி பொசிஷன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சானட்டுக்கு ஒரு 1/2 படி மேல, செல்டோஸுக்கு ஒரு 1/2 படி கீழே அப்படிதான் கொடுக்குறாங்க. ஆனா செல்டோஸ்ல இருக்கிற ஃபீச்சர் இல்லாத ஃபீச்சர்லாம் கூட இந்த வண்டியில இருக்கு. ஸோ இது வந்து செல்டோஸை முழுங்குமா, சானட்டை முழுங்குமா, வெனியூவை முழுங்குமா, எது என்ன நடக்கும்னே எல்லாமே. அதாவது எனக்கு இந்த காம்பேக்ட் செக்மெண்ட்ல நீங்க வண்டி எடுத்தீங்கன்னா எல்லா காம்பேக்ட் பாருங்க, இந்த கிரெட்டா, செல்டாஸ், கிராண்ட் விட்டாரா, ஹை ரைடரு, நீங்க அதாவது பெட்ரோல் வெர்ஷன்ஸ், டீசல் வெர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஓவராலா பாக்குறப்ப எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் அந்த டிசைன் பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ டிசைன் எல்லாருமே வந்து பார்த்தோன்னே அது பாக்ஸே இருக்குன்னு ரிஜெக்ட் பண்றோம். ஆனா இது வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இருக்கு, நம்ம ஊருக்கு புதுசு. நம்ம கடைசியா ஸ்கோடா எட்டி பார்த்தது கரெக்ட் இல்லைங்களா? இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பார்த்தோம்னா ஏற்கனவே கியா சோல்னு ஒரு வண்டி இருக்கு. அது இதை விட இன்னும் பெருசு. அது அப்படியே பாக்ஸ் மாதிரியே தான் இருக்கும். ஆனா அமெரிக்காலலாம் சூப்பரா சேல் ஆகுது. ஏன்னா ப்ராக்டிகாலிட்டியை டிக் பண்ணுது. இப்போ இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணும்போது தாராளமான ஒரு ஹெட் ரூம், நல்ல ஒரு லெக் ஸ்பேஸுங்க, நல்ல ஒரு ரிக்ளைன் ஆங்கிள். ரியர் சீட்டுக்கெல்லாம் இந்த செக்மெண்ட்ல வென்டிலேஷன் கொடுப்பாங்கன்னு நல்லா யோசிச்சு கூட பார்க்கல. மேலும் அது மட்டும் இல்லாம ஸ்லைடிங் ஆப்ஷன், ரிக்ளைன் பாத்தீங்களா, சூப்பரா இருந்துச்சு. அந்த டாப் ஆஃப் த லைன் வேணும் அப்படியே சாஞ்சு படுத்தோம்னா அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கு. சூப்பரா இருக்கு வண்டி. அவங்க வந்து என்னன்னா, சோனட்ல வந்து லெக் ஸ்பேஸ், நீ ஸ்பேஸ் கம்மியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கங்கணம் கட்டிட்டு இது யாரு சஃபர் மீட்டர்ல வந்து லெக் ஸ்பேஸ், நீ ஸ்பேஸ் வார்த்தை சொல்லக்கூடாது. அதே மாதிரி பூட் ஸ்பேஸ் கிரெட்டா 433, இது 465 நினைக்கிறேன். 465 வந்துருச்சு. இப்போ எதுக்கு கிரெட்டா வாங்குங்க? பூட் ஸ்பேஸ் 465 லிட்டர், லெக் ஸ்பேஸ், நீ ஸ்பேஸ் நல்லா இருக்குது, நல்ல அண்டர் தி சப்போர்ட் சூப்பரா இருந்துச்சு. பர்టిక్యులர்லி எங்க ஹைட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்ட்டபிளா இருந்துச்சு, சோஃபா மாதிரி இருந்துச்சு. சோ லைக் எங்களை விட ஹைட் கம்மியா இருக்கிறவங்க ரொம்பவே கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். அப்புறம் அகலப்படுத்தி இருக்காங்க அப்படின்றப்போ வந்து ஒரு ஏரியான ஒரு கேபின் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதாவது நம்ம பழைய வண்டிகள்ல தான் அந்த மாதிரி பார்த்துருக்கோம். குவாலிஸ், சுமோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா திரும்பினாலே எல்லா பக்கமும் விண்டோஸ் இருக்கும். ஒரு எங்க பார்த்தாலும் விசிபிலிட்டிக்கெல்லாம் பஞ்சம் இருக்காது. இதுவும் அதே மாதிரி தான் இருக்கு. ஏ பில்லர் விண்டோ அந்த ஏரியா பண்ணியிருந்தாங்க பாத்தீங்களா, கரெக்டா ஏ பில்லர் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த விண்டோ பார்ட்டிஷன் அது நீட்டா இருக்கு, நல்லா இருந்துச்சு. பிளைண்ட் ஸ்பாட் கிரியேட் ஆகாம அது கொஞ்சம் ஒரு கிளியரான ஒரு விசிபிலிட்டி கொடுக்கும் அப்படின்னு. மிரருக்கு முன்னாடி குவார்டர் கிளாஸும் இருக்கு. ஸோ அதுவும் நீட்டா விசிபிலிட்டி. அதே நான் ஒன்று நினைச்சேன், அந்த பி பில்லர் வந்து இப்படி வர டிசைனு, அது இப்படி திரும்பி இப்படி பார்க்கும்போது அங்கே நேரா விசிபிலிட்டி இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனால் அது கழுத்து லைனுக்கு கீழே தான் வருது. ஸோ அந்த அளவுக்கு விசிபிலிட்டியும் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு குறையா தெரியல. குறை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்களும் HTK ஆப்ஷன் ரிவ்யூ பண்ணிட்டீங்க, நானும் HTK ஆப்ஷன் ரிவ்யூ பண்ணிட்டேன். லோவர் வேரியன்ட்ஸ்ல இவங்க சானட்ல பண்ண அதே தவறு தான் பண்ணிட்டு இருக்காங்க. ரியருக்கு ஏன் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டீங்க? அது வேணா வாஸ்தவம் தான். ஹெட்ரெஸ்ட், அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருந்துருக்கலாம். அதாவது ஒவ்வொரு பிராண்டும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அணுகுறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியர் டீஃபகர் வைப்பரை ஸ்டாண்டர்டாக கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. ஒரு சில பிராண்ட்ஸ் அதை டாப் ஆஃப் த லைனுக்கு லிமிட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அது மாதிரி இந்த ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட் இது ஒரு விஷயம். அப்புறம் நடுவில் பார்த்தீங்கன்னா செல்டோஸுக்கும் சானட்டுக்கும் இந்த ஃபேஸ் லிஃப்ட் வர்றதுக்கு முன்னாடி அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்டாங்க. அப்பா சந்தோஷம் அப்படின்னு நினைச்சேன். ஃபேஸ் லிஃப்ட்ல கழட்டி விட்டாங்க திரும்ப. காமெடி என்னன்னா கிராண்ட் ஐட்டன் நியோஸ்ல கூட பேஸ் வேரியன்ட்ல இருந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் ரியர் சீட்டுக்கு ஸ்டாண்டர்டா வருது. ஏன் பெலினோ, ஃப்ராங்க்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்டாண்டர்ட். இவங்க ஏன் அப்படி? அதாவது எல்லா வண்டியிலையும் வந்து ஒரு சில குறைகள் இருக்கும். அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் அது ஒரு குறை தான். அது மேபி வந்து அவங்க இதை கொடுத்துட்டேன் அது இல்லை அப்படின்ற மாதிரி போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் ஹுண்டாயில கொடுக்க முடியுது. எனக்கு அதான் புரியல. அதான் அவங்க அண்ணன் கொடுக்குறாங்கன்னா தம்பி நான் கொடுக்கல, அவ்வளோதான். அந்த பக்கம் போகாத, அண்ணன் தம்பி 2 பேரும் அடிச்சுட்டு கிடக்குறாங்க. ஹுண்டாயில உங்களுக்கு சைரோஸ் கிடையாதுல்ல? அதான் நீங்க அட்ரஸ் பத்தி ஹுண்டாயில உங்களுக்கு அந்த வண்டியே கிடையாது. நீங்க அட்ரஸ்ட்டுக்கு ஹுண்டாயில நீங்க சொல்றீங்க அட்ரஸ் கொடுத்துருக்கேன்னு சொல்றாங்க. கியா சைரோஸ்ல வந்து அட்ரஸ் இல்லைங்கிறீங்க. ஹுண்டாயில கியா சைரோஸ் மாதிரி ஒரு வண்டியே கிடையாது. என்னன்னாங்க இன்னைக்கு சப்போர் மீட்டர்ல ஃபீச்சர்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட் இருக்காது, ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட் இருந்துச்சுன்னா ஃபீச்சர்ஸ் இருக்காது. இப்போ இது எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணுது, அது ஒரு விஷயம். அப்புறம் லுக் ஒண்ணுதான் வந்து ஒரு லுக் வந்து போலரைசிங் ஆன ஒரு லுக். டெஃபினெட்லி டிபெண்ட்ஸ், சப்ஜெக்டிவ் தான் லுக்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனா இன்னொன்று நான் என்ன பர்சனலாக ஃபீல் பண்ணுதுன்னா, வண்டி ஓட்டல் நம்ம ஓட்டினா தான் தெரியும். ஓட்டுற டைம் லைனில் பார்த்தோம்னா அது டால் பை டிசைனாக இருக்குது. அப்போ வந்து அந்த பாடி ரோல் எப்படி கண்டெயின் பண்ணியிருப்பாங்க? 205 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வர, அதான் 205 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் ப்ளஸ் வந்து டால் பாய் டிசைன், டர்போ பெட்ரோல். லோவர் வேரியன்ட்ஸ்ல வந்து 15 இன்ச் வீல் தான் கொடுக்குறாங்க. டாப் மாடலே 16 தான் கொடுக்குறாங்க. ஸோ பாடி டாப் மாடல்ல 17 வருது இல்ல? டாப் மாடல்ல 17, மிட் வேரியன்ட்ல 16. ஸோ பேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 15. பாடி ரோலு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அது எப்படி கேலிபரேட் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு அதில் ஒர்க், அதில் மட்டும் ஒரு டிக் அடிச்சுட்டாங்க. 6 தான் இந்த வண்டி. வாய்ப்பு இல்லைங்க, ஏன்னா ரோல் இருக்கு, அவ்வளோ ஹைட் இருக்கு. அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எய்தர் ரொம்ப ஸ்டிஃபாக வச்சாங்கன்னா சஸ்பென்ஷன் ரைட் குவாலிட்டி ஹார்ட் ஆயிரும். இப்போ அல்கசாரில் பண்ணியிருந்தாங்க தெரியுங்களா? ரொம்ப வந்து ஒரு நம்ம ட்ரைவ் பண்ணப்போ ஒன்று ஃபீல் ஆச்சு, ஆடா ரோட்ல பேப்பர் இருந்தா கூட தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்டிஃபா இருந்துச்சு. ரொம்ப ஸ்டிஃப். இது அந்த அளவுக்கு பண்ணாம ஒரு அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சு பண்ணாங்கன்னா போதும். ஆனா வேற வழி இல்லை, இதை கம்ஃபர்ட் சஸ்பென்ஷன் கொடுக்க முடியும். கம்ஃபர்ட் சஸ்பென்ஷன் கொடுத்தீங்கன்னா பாடி ரோல் பயங்கரமா இருக்கும், ஜைலோ மாதிரி ஆயிரும். அப்புறம் தெரியல இது எப்படி அதை பேலன்ஸ் பண்ண போறாங்கிறதா ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நம்ம வந்து பார்க்கணும், டிரைவ் பண்ணும்போது தெரியும். மேலும் அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ஸ் ஃபீச்சர்ஸ். இந்த செக்மெண்ட்ல நம்ம இது வரைக்கும் கேட்காத கேள்விப்படாத ஃபீச்சர்ஸ், ரியர் வென்டிலேட்டட் சீட் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. பனராமிக் சன் ரூஃபும் இருக்கு, ஃபுல் அந்த பனராமிக் டியூவல் ஸ்கிரீன் டிஸ்பிளே. ஸோ எல்லாமே டோட்டலா வந்து ஒரு அந்த பர்ஸ்பெக்டிவே காம்பேக்ட் எஸ்யூவிங்கிற பர்ஸ்பெக்டிவே வந்து மாத்திட்டாங்க. காம்பேக்ட் எஸ்யூவியும் ஸ்பேஷியஸா பண்ண முடியும் அப்படிங்கறத காமிச்சிட்டாங்க. அது ரோட்ல இன்னும் வந்து மக்கள் எப்படி ஏத்துக்கிறாங்கிறது தான் ஒரு விஷயமா இருக்கு. நேர்ல பார்க்கும்போது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் மாறலாம், கொஞ்சம் வேகனாருங்க அண்ணன் மாதிரி தெரியலாம். பர்டிகுலர்லி அந்த ஒயிட்ல எல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. அது அதான் சொல்றேங்க, இது டிபெண்ட்ஸ், சப்ஜெக்டிவ் அப்படின்றது தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது, அது அவங்களோட ஒப்பீனியன். ஆனா டிசைன் அப்புறப்படுத்திட்டு பார்த்தா அது நல்லா இருக்கு. இந்த டிசைனை மட்டும் வச்சு பேசாம ப்ராக்டிக்கலா பேசுனீங்கன்னா பையன் எல்லாத்தையுமே டிக் பண்ணிருக்கான், நல்லா பண்ணிருக்கான். 5 பேர் ஃபேமிலியில இருக்காங்க, உங்களுக்கு சானட் பிடிக்கும், ஃபீச்சர்ஸ் பிடிக்கும், ஆனா சானட் உங்களுக்கு பத்தல அப்படின்னா சிரோஸ் நீங்க தாராளமா போகலாம். அந்த மாதிரி தான் ஒரு வண்டி மாதிரி தான். இப்போ என்னன்னா டீசல் கிடைக்குது இதுல. அப்போ டீசல் பிரியருக்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா கரெக்டா செல்டாஸ் இதுல டீசல் பேஸ் மாடல் டீசல் எடுத்தீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட 15 16 தொட்டுது, சரிங்களா? அடுத்த வேரியன்ட் போனீங்கன்னா 17 கிட்ட போயிடுது. அப்போ இங்கே நம்ம எனக்கு தெரிஞ்சு அப்ராக்சிமேட்லி அந்த ப்ரைஸிங் இப்போ நமக்கு தெரிஞ்சதை வச்சு பார்க்கும்போது ஒரு 13 to 14 லட்சத்துல அந்த ஹெச்டிகே ஆப்ஷனல் டீசல் கிடைக்கும்ன்ற மாதிரி தெரியும். 14 lakhsல கிடைக்குதுன்னே வைக்கணும். ஹெச்டிகே ஆப்ஷனல்ல தேவைக்கேற்ப எல்லாம் போட்டாங்க. ரெண்டே விஷயம், ஒன்று ஹெட் ரெஸ்ட், இன்னொன்று அந்த அலாய் வீல்ஸோட சைஸ். இது ரெண்டு மட்டும் தான் குறையா இருக்குது, மீதி எல்லாமே இருக்குது அதில். அப்புறம் ரியர் டீஃபகர் மிஸ்ஸிங், அது கொடுத்துருந்துருக்கலாம். அட்லீஸ்ட் வைப்பர் கொடுக்கலாம், பரவாயில்ல, டீஃபகர் கொடுத்துருக்கலாம், அது மிஸ்ஸிங். இதெல்லாம் மிஸ்ஸிங். பட் நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் இன்னைக்கு எல்லாருமே கேட்குற ப்ராப்பரான ஒரு இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கேட்குற அருமையான ஒரு ரிலையபிளான டீசல் இன்ஜின், எப்படி இருந்தாலும் மேனுவல் தான் அதில் கிடைக்குது. மேனுவல்ங்கும் போது வந்து 16 to 18 அழகாக எடுக்கலாம் அதில். அப்புறம் நீங்கள் எல்லாருமே கேட்குற அந்த கிமிக் ஃபீச்சர் சன்ரூஃப், அதுவும் இருக்குது. அப்புறம் த்ரூ அவுட் இந்த உள்ள இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் குவாலிட்டி, மெட்டீரியல் குவாலிட்டி, இது எல்லாமே நல்லா இருக்கு. அதுதான் இன்டீரியர் வந்து அவங்க ஒரு
பாத் ஒரு காம்பனன்ட் கூட கேரன்ஸ்ல இருந்தோ செல்டாஸ்ல இருந்தோ அவங்க கேரி ஃபார்வர்டே பண்ணல. எல்லாமே இந்த வண்டிக்குன்னு தயாரிச்ச பார்ட்ஸ் தான். ஸ்டியரிங் வீல் மாத்தியாச்சு, டேஷ்போர்டு மாத்தியாச்சு, பவர் விண்டோ பட்டன்ஸ் கூட புதுசு. ஸோ அடுத்த லெவல் ஆஃப் குவாலிட்டி அவங்க வந்து அப்கிரேட் ஆயிட்டாங்கிறது தான் என்னுடைய ஒரு அபிப்பிராயமா இருக்கு. லைக் பேஸ் வேரியன்ட் நம்ம பார்த்தாலுமே அது வந்து ஒரு ரிச்னஸ் இல்லாமலாம் இல்ல, நல்லா இருக்கு, சூப்பரா. எனக்கு ஷாக்கிங்கே அந்த ஹெச்டிகே ஆப்ஷனல் வந்து பாத்தீங்கன்னா உள்ள உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு பிரைசிங் கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரிய வரும்போது நல்லா பண்ணியிருக்காங்க, ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது எந்த விதத்துலையுமே இந்த ப்ராடக்ட் மிஸ் ஆயிடக்கூடாது. ஏன்னா ப்ரைசிங் தப்பா பண்ணிட்டா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் சோனட்டை காட்டிலும் டாப் அண்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 1 லேக் ப்ரைசிங் வருது. 20.5 லேக்கில் டாப் அண்ட் டீசல் ஆட்டோமேட்டிக்கு. எனக்கு தெரிஞ்சு எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. நீங்கள் சேஃப்டி ரீதியாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு அடாஸ் லெவல் 2 அடாஸ் 16 ஃபீச்சர்ஸோட போட்டு பேக் பண்ணி வச்சிருக்காங்க. இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம், ஹார்மன் கடன் யூனிட், 360 டிகிரி கேமரா, அப்புறம் பேனோராமிக் சன்ரூஃப், வென்டிலேட்டட் சீட்ஸ், ரியர்ல வென்டிலேஷனு, லெதரைட் சீட் கவர்ஸ், என்ன இல்லை அப்படின்ற அளவுக்கு போட்டு பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாமே இருக்கு. அதான் ஃபீச்சர்ஸ்னு யாராவது வந்தீங்கன்னா, ஆமா குழந்தைருவா அப்படின்ற மாதிரி யாராவது வந்தீங்கன்னா எல்லாத்தையும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டாங்க. ஸோ இது வந்து நம்ம சானட்டோட எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சானட் வந்து இப்போதைக்கு ஃபீச்சர் கிங் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ இது வந்துடுச்சு, இது அடுத்த ஃபீச்சர் கிங் ஆயிடுச்சு. ஸோ சானட்டை விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் என்னுடைய ஒப்பீனியன். அதாவது ஒரு 50,000 to 1 லேக்ங்க ஆண்ட்ராய்ட் ப்ரைசிங்ல இப்படி இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் பண்ணுவாங்க. ஏன்னா அதை தாண்டி போச்சுன்னா செல்டாஸ் ப்ரைசிங் தொட ஆரம்பிச்சிடும். அப்படி இன்கேஸ் உங்க வீட்டில் வந்து ஒரு 4 பேர் 5 பேர் கண்டிப்பா இருக்காங்க, கொஞ்சம் ஹைட்டா எங்களை மாதிரி இருக்காங்க அப்படின்னா வந்து சானட் உங்களுக்கு கிராம்படா தான் இருக்கும். சானட் போறதுக்கு நீங்க செராஸ் போகலாம். அப்படி உங்க வீட்டுல 2 பேர் தான் அடல்ட்ஸ் இருக்காங்க, பேக் சீட்ல வந்து குழந்தைங்க உட்காடுறாங்க, அல்லது உங்களுக்கு ஃபேமிலியில ஹைட் கம்மியா தான் இருக்காங்க அப்படின்னா சானட் போய்க்கிறது டீசென்டான ஒரு ஆப்ஷனா தான் இருக்கு. ஆனா சானட்ல உங்களுக்கு பனோராமிக் சன்ரூஃப் எல்லாம் கிடைக்காது, இதுல எல்லாமே கிடைக்குது அப்படின்னு இருக்கும்போது அதுதான் சானட்டுக்கும் செராஸ்க்கும் இருக்கிற கம்பேரிசன். ஸோ அடுத்தபடியா அந்த ஓவர்லாப் ஆகிற அந்த சைடுன்னு பார்த்தோம்னா செல்டாஸ், கிரெட்டா அந்த மாதிரி. ஸோ அப்படி உங்களுக்கு செல்டாஸ் பிடிக்கும், ஆனா செல்டாஸ் கொஞ்சம் ஹையர் பிரைஸ்டா இருக்கு, அதனுடைய உங்களுக்கு ப்ரிஃபர்டான வேரியன்ட்லாம் கொஞ்சம் அதிகமாகவே பிரைஸா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா செராஸ் போய்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு நான் கிரீட்டால டீசல் ஆட்டோமேட்டிக் எடுக்கிறேன்னா 21 லட்சம் வந்துருது. அப்போ 21.5 லேக்ஸுக்கு நான் அந்த எஸ் ஆப்ஷனல் எடுக்கிறதுக்கு இங்கே எனக்கு டாப் அண்ட் ஹெச்டிஎக்ஸ் ப்ளஸ் ஆப்ஷனல் வேரியன்ட்டே எனக்கு டீசல் ஆட்டோமேட்டிக்கோட கிடைக்கிறது வந்து பெட்டராக இருக்கு. கரெக்ட். ஸோ அதுதான் தட்ஸ் மோர் ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷனாக படுது. மேலும் ஸ்பேஸுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது, ஃபீச்சர்ஸ்க்கும் பஞ்சம் இருக்காது. அதெல்லாம் செஞ்சுட்டாங்க வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த டிசைனுக்காக அதை ஒதுக்காம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க அந்த ப்ராடக்ட்டை. நல்லா இருக்குங்க அந்த ப்ராடக்ட். ஆக்சுவலாக அந்த டிசைனை தவிர, டிசைன் வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்காது, பட் எனக்கு பர்சனலாக அந்த ப்ளூ கலரில் பார்த்த உடனே எனக்கு பிடிச்சது, நல்லா இருந்துச்சு. ப்ளூ நல்லா இருந்துச்சு, ரெட்டு எனக்கு ஓகே. பட் ஒயிட் வந்து ரெட்டு பார்த்தேன், ஒயிட் வந்து போலரைசிங் தான். பட் ஒயிட் டாப் எண்ட்ல அந்த 17 இன்ச் அலாய்ஸோடலாம் பார்க்குறப்போ நல்லா இருக்கு. டாப் எண்ட் 17 இன்ச் அலாய்ஸுங்கும் போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக கிரிப்பியராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அப்படிதான் நினைக்கிறேன். இவங்க எப்படி மீடியா டிரைவுக்கு வந்து 17 இன்ச் கொடுப்பாங்க, டாப் மாடலில் கொடுப்பாங்க. பேஸ் வேரியன்ட் மிட் வேரியன்ட் ஓட்டும்போது எப்படி இருக்குங்கிறது தெரியும். சரி பார்ப்போம். எனவே இது வந்து செராஸ், அதாவது எங்களுடைய ஒப்பீனியன், இந்த வண்டி வந்து ஒரு புதுசா ஒரு சர்ச்சையை கிளப்பிட்டு இருக்கு. அதனால நாங்க வந்து ஒரு இதை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு வந்து நல்லா இருக்கு. இல்ல நீங்க சொன்ன அதே வார்த்தை தான். அப்ப நானும் நம்ம வீடியோலையும் சொல்லிட்டு இதுலயும் சொல்றப்ப மேபி ஒரு சில பேருக்கு தோணலாம் இவங்க செராஸ் வந்து ரொம்ப பிரம்மாண்டப்படுத்துறாங்களா அப்படின்னு சொல்லி தோணலாம். ஆனா உண்மையாலுமேங்க ப்ராக்டிக்கலா நல்லா இருக்கக்கூடிய ஒரு காரு. இதை வந்து காரணம் சொல்லி மிஸ் பண்ணிட வேண்டாமே. ஏன்னா இன்னைக்கு பல காருக்கெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கார் போனதுக்கப்புறம் அந்த கார் வந்து அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு பேசுகிறோம். அதனால் நல்லா ஒரு கார் வந்திருக்குது, பார்த்த உடனே அதை ஒதுக்காதீங்க, போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. கூடிய சீக்கிரம் டெஸ்ட் ட்ரைவ்ஸ் வந்து துவங்கிடுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு முடிவெடுங்க. கிரெட்டா, செல்டாஸு, டீசல் பார்க்குறீங்கன்னா கம்பல்சரி இதை பார்த்துட்டு ஒரு முடிவெடுங்க. ஒரு 20 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே டீசல் பார்க்குறீங்க, இதை பார்த்துட்டு முடிவெடுங்க. பெட்ரோல்ஸ்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா டர்போ அவங்க செம ஸ்மார்ட்டுங்க. 1.5 என்ஏ கொடுக்கல, 1.2 என்ஏ கொடுக்கல. 1.2 என்ஏ வேணா கியா சோனட் போ, 1.5 என்ஏ வேணும்னா செல்டாஸ் வா, டர்போ வேணும்னா இதுக்கு போய்க்கும் 1 லிட்டர் டர்போ. அதான் நீட்டான ஒரு நீஷ் ஜோனை வந்து அவங்க வந்து பிடிச்சிட்டாங்க. ஸோ ஓகே, கரெக்ட் தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா இப்போதைக்கு ப்ரீமியம்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை வந்து சானட்டுக்கு அடுத்த லெவலில் தான் காட்டுறாங்க. ஸோ திரும்பவும் அதே 1.2 சாண்ட்ரோட என்ஜின், ஐட்டனோட என்ஜின் கொடுக்காம விட்டாங்களே. எனக்கு 1.2 கொடுக்காத வரைக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி தான் பட்டுச்சு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு பார்ப்போம். எனிவே பார்ப்போம். ஸோ கியா சைராஸ் கூடிய விரைவிலேயே டிரைவ் ரிவ்யூ நாங்கள் வந்து கொண்டு வருவோம். அதுக்கு முன்னாடி இவர் கொண்டு வந்துருவாரு. ஸோ பார்ப்போம். வேரியன்ட்ஸ் ரிவ்யூஸுமே நம்ம சேனலில் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஒவ்வொன்றா. வெல், வேறு சொல்லணுமா? அவ்வளோதாங்க.
பாருங்க, வண்டி வந்ததுக்கப்புறம் டெஸ்ட் டிரைவ் ஸ்டார்ட் ஆகும் கூடிய விரைவிலே. பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. உங்களுடைய கருத்துக்கள் நீங்க கீழே ஷேர் பண்ணலாம். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ் மற்றும் கௌரி சங்கர். நன்றி, வணக்கம்.